Praise the Lord. இன்னைக்கு நாம 3 நிமிடம் 3 வசன பகுதிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் பாதுகாப்பை குறித்து. இன்றைக்கு எத்தனை பேருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில தேவனை பற்றி கொள்ளாத சூழ்நிலை இருக்கிற மனிதர்களுக்காக இந்த வார்த்தையானது இன்றைக்கு விதைக்கப்படுகிறது. எத்தனையோ நம்பிக்கை இருக்கும், ஆனால் பாதுகாப்பு எங்கே இருக்கிற நம்பிக்கை இல்லைன்னா நாம் ஒரு கிறிஸ்தவனாகவோ அல்லது ஒரு பொது மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்வது கடினமாகிற ஒரு காரியம். அந்த கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமான பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். சங்கீதம் 91:2 வசனம் சொல்கிறது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்புகிறவர். எத்தனை விதமான 4 விதமான பகுதிகளை இங்கே பார்க்குறோம். கர்த்தரை முதல்ல நோக்கி பார்க்கணும், ஒன்று. ரெண்டாவது, அவர் தான் அடைக்கலம். எப்படி காக்கை தன் குஞ்சுகளை எப்படி தன்னுடைய சிறுகுள்ளே அடைத்து பாதுகாக்கிறது, அது போல் ஒரு தேவன் அவருடைய சிறுகினாலே நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ரெண்டாவது, என் கோட்டை. பெரிய பெரிய கோட்டையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கோட்டை எதற்காக கட்டப்பட்டிருக்கு என்றால் உள்ள இருக்கிற கட்டமைப்புகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்டிருக்கிறது. அதே பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் என்பது மிக மிக ஆச்சரியமான விஷயம். அவர் நம்முடைய கோட்டையாக இருக்கிறார். என் தேவன் என்பது அப்பா பிதாவை என்று கூப்பிட புத்திசனது ஆவியை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது அல்லவா. நாம் நம்பியிருக்கிறவர் எதையும் அவரை தான் நம்பியிருக்கிறோம் என்று இந்த பக்தன் சொல்வதை பார்க்க. இதே போல் நாமும் கூட நமக்கு வேண்டிய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த வசனத்தின்படி இந்த 4 பகுதியை நீங்கள் உணர்ந்து விசுவாசிக்க வேண்டும். அடுத்த வசனத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 121:7, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் எப்படி காப்பாராம்? 1-2 தீமைக்கு விலக்கி காக்கல, எல்லா விதமான தீமைகளுக்கும் அவர் விலக்கி காக்கிறவராக இருக்கார். அது மாத்திரம் கிடையாது, உன் ஆத்மாவும் காப்பார். இன்னைக்கு பாருங்க, ஆத்மா மரணம் எத்தனையோ பேருக்கு வருகிறது. ஆத்மா மட்டும் மறிக்கவே கூடாது இல்லையா? ஆத்மா மரணம் என்பது எதை சொல்கிறேன் என்றால், பாவத்தில் விழுந்து போய் ஆத்மாவுக்கு மரணத்தை நிரந்தரமாக கொடுப்பது, அது நமக்கு இருக்கக்கூடாது இல்லையா? ஆத்மாவை நம்ம பாதுகாத்து கொண்டதான் நம்ம நித்திய வாழ்க்கை அடைய முடியும். அதனால் ஆத்மாவையும் காப்பார், எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காப்பார் என்று இந்த வசனம் சொல்லுது. எனவே தேவனுடைய வார்த்தையை நம்பி இதை பெற்றுக்கொள்ள நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அடுத்த 3வது வசனத்தை நாம் கடந்து சொல்லலாம். சங்கீதம் 54:17, இந்த உலகத்தில் யார் யாருக்கோ பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் யார் என்ன நமக்கு பண்ணுவாங்களோ, எதிரி என்ன செய்வாங்களோ, நமக்கு சூழ்ச்சி பண்ணுறவங்களோ, சூனியம் வச்சுருவாங்களோ, இல்லை மந்திரம் தந்திரம் பண்ணுறவங்களோ என்ற பயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிற ஒரே விஷயம்தான், உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்கிறார். பாருங்க, யார் என்ன செஞ்சாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருந்தா நிச்சயமா உங்களை எதுவும் அண்டாது, எந்த தீங்கும் உங்களை தொடாது. ஆனால் அந்த நம்பிக்கை இருக்கும்போது எந்த விரோதி உங்களுக்கு விரோதமாக எந்த சக்தியான காரியங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு நடக்காது என்று எங்கள் இதயத்தில் விசுவாசிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3 வாரத்துக்கு பிரயோஜனமாக இருக்கின்ற இயேசு நாமத்தில் விசுவாசிக்க அப்படியே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.